ஓலைச்சுவடியில் எழுதி வைக்கப்பட்ட இந்த ஜாதகங்களும் பலன்களும் காலப்போக்கில் பல வேதியர்கள் கைக்குள் வந்தன. சூரியன் எல்லோருக்கும் பொதுவானவர். அந்த வகையிலே ஜோதிஷமும் எல்லோருக்கும் பொதுவான ஒரு சாஸ்திரமே. ஜோதிஷ சாஸ்திர உருவாக்கத்தில் பிருகு ரிஷி பெரும் பங்கு ஆற்றியதால் இவர் ஹிந்து ஜோதிஷத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். திரேதா யுகத்தில்தான் இந்து நாகரிகம் தொடங்கியது. இப்பொழுது இருப்பவர்கள் எல்லாம் அறிவிலித்தனமாக பேசுகிறார்கள். அவர்கள் இந்த புத்தகத்தை எல்லாம் எடுத்து ரெஃபரன்ஸ் செய்ய வேண்டும். அதே போல்தான் ஒவ்வொரு மத நூல்களும் மனிதனுடைய கான்ஷியஸ்னஸ், குர்ஆன் ஆகட்டும் பைபிள் ஆகட்டும், எல்லாமே மனிதனுடைய கான்ஷியஸ்னஸ் லெவலில் மிகவும் மேல்தளத்திலேயே நிற்கிறது. இந்து மதம் ஒன்றுதான் மனிதனுடைய அடியாழ கான்ஷியஸ் லெவல் வரையில் சென்றிருக்கிறது என்கிறார். அவை மிகவும் ஆழமான விஷயங்களை தன்னகத்தே கொண்டுள்ளது என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். இல்லை என்றால் இந்த ஜோதிடத்தையே உங்களால் மிகச்சரியாக புரிந்து கொள்ளவே முடியாது என்றென்றைக்கும். இந்த யுகத்தில் மக்கள் அவரவர்கள் சுயநலத்திற்காக அதர்ம வழியில் சென்று பாவங்களை செய்வதால், பகை குணம் மிகுந்து காணப்படுவதால் வாழ்வதற்கே சிரமப்படுவர். இதன் காரணமாக திருமால் கல்கி அவதாரம் எடுத்து மனிதர்களை கொன்று குவித்து மீண்டும் இந்த உலகில் சத்தியத்தினை நிலைநாட்டும் யுகம் என்பதால் இது சத்திய யுகம். எவ்வளவு ஆழமான ஜோதிடம், எவ்வளவு ஆழமாக இந்து மதம் விஞ்ஞானிகள் கூட இன்றும் இந்த பூமி தோன்றியதை பற்றி 10 லட்சம் வருடங்களுக்கு மேல் அவர்களால் செல்லவே முடியவில்லை. ஆனால் ஜோதிஷம் என்றோ சொல்லிவிட்டு 12 மகா யுகங்களை கொண்டது ஒரு மன்வந்திரம். ஸ்வேத வராக கல்பம். நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருப்பது ஸ்வேத வராக கல்பம். நான் உலகத்தில் ஒரு மதத்தை உருவாக்கப் போகின்றேன். அந்த மதத்திற்கு பெயர் ஜோதிட மதம். அது ஜோதிட மதம். அது இந்து மதம் அல்ல, கிறிஸ்துவம் அல்ல, இஸ்லாம் அல்ல, பௌத்தம் அல்ல, சமணம் அல்ல, வேறு உலகில் இன்று இருக்கக்கூடிய 300 மதங்களும் அல்ல. அது ஒரு ஜோதிட மதம். ஜோதிட சத்குருஜி மெஹரு சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலில் ரெகுலர் அப்டேட்ஸ்களை உடனே பெற உடனே இந்த பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. யோக ரத்தினங்கள் பதித்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர்களை உங்கள் ஜாதக தோஷங்கள் நிவர்த்தியாகி யோகமளிக்க புராதீன ஜோதிட விதிகளின்படி உலகிலேயே முதன்முறையாக செய்து தரும் ஒரே ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் எங்கள் சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான். எங்களுடைய யோக ஆபரணங்களை வேறு யாரும் செய்ய முடியாது. ஏனென்றால் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது. எங்களுடைய தங்க ஆபரணங்கள் அனைத்தும் 916 கேடிஎம் முத்திரை கொண்டது. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. ஜோதிட கேள்வி பதில் பகுதி 64 டாபிக்: ஜோதிடம் கணித அறிவியலா அல்லது ஒவ்வொரு ஜோதிடர்களும் வாய்க்கு வந்ததையெல்லாம் உளரும் அமானுஷ்யமா? சென்ற வாரத்தின் தொடர்ச்சி பார்ட் 2. போன வாரம் பார்ட் 1. ஜோதிடம் ஒரு கணித அறிவியலற்ற மூட நம்பிக்கையா அல்லது துல்லிதப்படுத்தப்பட்ட கணித அறிவியல் கோட்பாடா? கடந்த வாரத்தின் தொடர்ச்சி பகுதி 2. இதற்கான விடையை இன்றிலிருந்து சுமார் 8,69,000 ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய பராசர முனிவர் திரேதா யுகத்தில், துவாபரக யுகம் என்பது 8,64,000 ஆண்டுகள், இப்போது கலியுகம் தொடங்கி 5100 ஆகிவிட்டது. அதனால்தான் 8,69,000 ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய சப்த ரிஷிகளில் ஒருவர் அவர் பராசரர். அதில் பிருகுவும் ஒருவர் சப்த ரிஷிகள். அந்த பராசர முனிவர் தன் பராசர ஹோரா என்னும் ஜோதிட மூல நூலில் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஜோதிட வான சாஸ்திர விஞ்ஞானத்தில் உள்ள நுட்பங்களை எல்லாம் சாதாரணமாக ஜோதிடர்கள் என்று சொல்லப்படுவர்கள் புரிந்து கொள்ளவே முடியாது. யார் தன்னை அறிந்த ரிஷியாகிறாரோ, ரிஷி என்ற வார்த்தைக்கு சமஸ்கிருதத்தில் 15 அர்த்தங்கள் உண்டு. அதில் கவி என்றும் ஒரு அர்த்தம் உண்டு, கவிஞன் என்ற ஒரு அர்த்தமும் உண்டு, தன்னை அறிந்தவர் என்ற ஒரு அர்த்தமும் உண்டு. அதனால்தான் சமஸ்கிருதம் தேவ பாஷை என்று சொல்லப்படுகிறது. காரணம், அது பல தன்னை அறிந்தவர்களும் அந்த மொழியின் வாயிலாக அதை செம்மைப்படுத்தி விட்டு சென்றிருக்கிறார்கள். அவர்களே இதில் உள்ள ஒட்டுமொத்த, அப்படி யார் தன்னை அறிந்து ரிஷியாகிறாரோ அவர்களே இந்த ஜோதிட கணித விஞ்ஞானத்தில் உள்ள ஒட்டுமொத்த அதிநுட்பங்களையும் புரிந்து கொள்ள முடியும் என்று. இதனால் புலனாவது ஜோதிட கணித வான சாஸ்திர விஞ்ஞானத்தை புரிந்து கொள்ள முதலில் அவர் தன்னை அறிந்திருக்க வேண்டும். மற்றவர்கள் தங்களை ஜோதிடர்கள் என்று கூறிக்கொள்பவர்கள் இந்த ஜோதிடத்தின் மூலம் புகழ் தேட நினைப்பவர்கள், இந்த ஜோதிடத்திற்கு புகழ் சேர்த்தவர்கள் அல்ல என்கிறார் பராசர முனிவர். இதனால்
அப்படி அவர் தன் பராசர ஹோரா என்னும் ஜோதிட மூல நூலில் 8,69,000 ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்ட அந்த நூலில் 1376 பக்கத்தில் குறிப்பிடுகிறார். அந்த புத்தகம் தற்போது ஓலைச்சுவடிகளில் இருந்து எடுத்து ஜூலை 2019 அன்று பிருகத் பராசர ஹோரா சாஸ்திரம் பாகம் 1 என்ற அந்த 1ஆம் பாகத்திலே 1376 பக்கத்திலே குறிப்பிடுகின்றார் பராசரர். அச்சிட்டோர் யூனிவர்சல் POD என்னும் சென்னையில் உள்ள பதிப்பகத்தார். அதனுடைய வெளியீடு ஆனந்த நிலையம், புதூர் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட், அசோக் நகர் இயங்குகிறது. ஆக அமெரிக்க நாசா இந்த பூமி தோன்றி 4.543 பில்லியன் இயர்ஸ் ஆகியிருக்கலாம் என்கிறது. அது சுமார் 450 கோடி ஆண்டுகள் இருக்கலாம் என்கிறது. ஆனால் ஜோதிட வான சாஸ்திர கணித விஞ்ஞானம் தான் அறிவியல் கணித உண்மைக்கு மிக நெருங்கிய யுகங்களின் கால அளவுகளை துல்லிதப்படுத்தியுள்ளது. எர்த்தின் ஏஜை யுகங்கள் என்பது மொத்தம் 4. அந்த 4 யுகங்களுமே எப்படி கணித வகையில் வருகிறது என்றால், ஒவ்வொரு யுகத்திலிருந்தும் அடுத்த யுகத்திற்கு 4 ஒரு பங்கு குறைகிறது. முதல் யுகம் 17,28,000 வருடங்கள். இந்த 17,28,000 வருடங்களை வகுத்ததற்கும் ஒரு கணித சூத்திரம் உண்டு. அந்த கணித சூத்திரத்தின் மூலம்தான் அது வகுத்தது. இப்போது நான் சொன்னால் அது உங்களுக்கு புரியாது. அது எல்லாமே எழுதி பார்க்க வேண்டிய விஷயங்கள். அடுத்தது அதிலிருந்து ஒரு பங்கு குறைகிறது. திரேதாயுகம் 12,96,000 வருடங்கள். இங்குதான் இந்து மதம் தோன்றியதாக பிருகு முனிவர் சொல்கிறார். துவாபர யுகம் 8,64,000 வருடங்கள். கலியுகம் 4,32,000 வருடங்கள். இப்போது நாம் பஞ்சாங்கத்தில் பார்க்கின்ற இந்த ஆண்டு பிலவ வருடம் மிகச்சரியாக கலியுகம் தோன்றி 5,123 ஆண்டுகள் ஆகிறது. இத்தனை வருடங்களுக்கான கணிதம் உலகத்திலேயே ஜோதிடத்தை தவிர வேறு எந்த மதத்திடமும் வரலாறு இல்லை. இஸ்லாம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு, அவ்வளவுதான் வரலாறு. கிறிஸ்துவம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வரலாறு, அவ்வளவுதான். இப்பொழுது யுகங்கள் என்பது 4 குறிப்பிட்டேன். இந்த 4 யுகங்களின் ஒட்டுமொத்த தொகை 43,20,000 வருடங்கள். 4 யுகம் கொண்டது ஒரு மகா யுகம், அது 43,20,000 ஆண்டுகள். இப்படி 12 மகாயுகம் கொண்டது ஒரு மன்வந்திரம், அது 43,20,000 × 12 5,18,40,000 வருடங்கள். இப்படி 14 மன்வந்திரங்கள் கொண்டது ஒரு கல்பம். ஒரு மன்வந்திரம் 5,18,40,000 வருடங்கள் × 14 72,57,60,000 வருடங்கள் ஒரு கல்பம். இப்படியாக 30 கல்பங்கள் இருக்கிறது. இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது மன்வந்திர கல்பம். நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது மன்வந்திர கல்பம். அதனால்தான் உங்களுக்கு ஐயர்கள் உங்களுக்கு இந்த பூஜையை செய்யும் பொழுது கலியுகே பிரதமே பாதே ஜம்புத்தீவே பாரத வருஷே பரத கண்டே மன்வந்திர என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துவார்கள். இந்த மன்வந்திர வருடம் நமக்கு நடந்து கொண்டிருக்கு. மன்வந்திர கல்பம் இப்போது நமக்கு 30 கல்பங்களே மன்வந்திர கல்பம் நடந்து கொண்டிருக்கிறது. அதுவே 72,57,60,000 வருடங்கள் இருக்கிறது. இப்படி இந்த 30 கல்பங்களையும் கூட்டினால் வரக்கூடியது 2,177,28,00,000 வருடங்கள். இவ்வளவு துல்லிதமாக அமெரிக்க நாசாவும் கணிக்க முடியவில்லை. பைபிள், குரான், உலகில் உள்ள எந்த மதத்தாலும் பூமியின் வயதை துல்லிதப்படுத்த முடியவில்லை, ஜோதிடத்தை தவிர. ஜீசஸின் பைபிள் இந்த பூமி வெறுமனே BC 4000 ஆண்டுகளுக்கு முன்னால் தேவன் சரியாக ஒரு ஜனவரி 1ஆம் தேதி படைத்ததாக கூறுகிறது. பாவம், கடவுளின் ஒரே பிள்ளைக்கு இது கூட தெரியவில்லை. He is one and only the begotten son of God. இயேசு தன்னையே ரட்சித்துக் கொள்ள தெரியாத இரட்சகர் என்று ஓஷோ குறிப்பிடுவது சரியாக பொருந்தி வருகிறது. இன்றைக்கு கொள்ளைப்புற அரசியல் ஆதாயம் தேட விரும்பும் சில சுயநல அரசியல் விஷமிகள் இந்து மதம் என்ற வார்த்தையை 300 ஆண்டுகளுக்கு முன்னர் பிரிட்டிஷ்காரர்களால் தரப்பட்டது என்ற ஒரு பொய் தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சிப்பவர்களுக்கு ஒரு அதிர்ச்சி செய்தியை பிருகு முனிவர் தருகிறார். முனிவர்களில் நான் பிருகு ஆவேன் என்று பகவத்கீதையில் கண்ணன் சொன்ன பிருகு முனிவரின் ஜோதிட நூலான பிருகு சம்ஹிதா என்ற ஜோதிட நூல் இயற்றப்பட்ட காலம் இன்றிலிருந்து சுமார் 9 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு திரேதாயுகத்திலே எழுதப்பட்டது.
தற்போது ஓலைச்சுவடிகளிலிருந்து ஃபர்ஸ்ட் எடிஷன் 2019 குமரன் பதிப்பகம் டி நகரில் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் பேஜ் நம்பர் 12 திரேதாயுகத்தில் தான் இந்து நாகரிகம் தோன்றியது என்ற அந்த இந்து என்ற வார்த்தை இடம்பெற்றிருக்கிறது. அதில்தான் ஸ்ரீராமன் தோன்றினார் என்று குறிப்பிட்டுள்ளார் பிருகு முனிவர். அன்றைய ஒட்டுமொத்த உலக ஜனத்தொகையை 5 லட்சம் தான் என்றும் அந்த 5 லட்சம் ஜன ஜாதகத்திற்குமே 12 பாவத்திற்குமே பலன் உரைத்திருக்கிறார் பிருகு மகரிஷி. அதனால்தான் கீதையில் கண்ணன் முனிவர்களில் நான் பிருகு ஆவேன் என்று சிறப்பித்து கூறுகிறார் பிருகு முனிவரை. ஆக ஜோதிடத்தில் இருந்துதான் அனைத்து அறிவியல் கணிதங்களும் உருவானதால் அனைத்து மதங்களுமே தங்கள் மதத்தின் கணித கோட்பாடுகளை தங்கள் மத விஷயத்தை ஜோதிடத்திலிருந்து எடுத்துத்தான் அந்தந்த மத கோட்பாடாக்கி உள்ளது தெல்லென தெரிகிறது. இதை இந்து மதம் ஒத்துக்கொண்டு ஜோதிடம் வேதத்தின் கண் என்றது. மற்ற மதங்கள் ஜோதிடத்திலிருந்து களவாடியதை ஒத்துக்கொள்ள மறுக்கிறது. பகவான் ஓஷோ ஒரு இடத்திலே குறிப்பிடுகின்றார், இயேசு இந்தியாவிற்கு வந்தார், இங்கு உள்ள அனைத்து மறை ஞானங்களையும் அவர் படித்தார். பிறகே அவர் சென்று 30 வயதில் ஊழியம் செய்தார். ஊழியம் என்றால் அவர் சொற்பொழி செய்தார். 33 வயதில் கொல்லப்பட்டார். வெறும் 3 ஆண்டுகள் தான் இயேசு ஊழியம் செய்திருக்கிறார். அதன் பிறகு அவர் எங்கிருந்தார், எப்படி இருந்தார் என்ற எந்த தகவலும் பைபிளில் இல்லை என்று ஓஷோ குறிப்பிடுகிறார், பகவான் ஓஷோ. மற்ற மதங்கள் ஜோதிடத்திலிருந்து களவாடியதை ஒத்துக்கொள்ள மறுக்கிறது. சூரியன் உதித்து மறைவதை கண் பார்வையுள்ளவர்கள் ஒத்துக்கொள்வார்கள், பார்வையற்றவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் சூரியன் உதித்து மறைவதால் தான் உயிரினங்கள் வாழ முடிகிறது என்பதை புத்தி கூர்மையுள்ளவர்கள் அறிவார்கள். அறிவியல் அறியும். இந்து மதம் புத்தி கூர்மையுள்ள மதம். அதனால்தான் அது ஜோதிடம் இந்து மத வேதத்தின் கண் என்று உரைக்கிறது. இந்துவாக பிறப்பதற்கே புத்தி கூர்மை வேண்டும். ஆக உலக மதங்களுக்கே தோற்றத்தை தந்த ஜோதிடம். ஆக என்னுடைய மதம் எதுவென்று கேட்டால் நான் சொல்வேன், அது என்னுடைய மதம் ஜோதிட மதம் என்று. பாருங்கள், மற்ற விஷயங்களை இந்த ஜோதிடம் கணித அறிவியலா ஜோதிடர்கள் அவரவர் ஜோதிடர்கள் அந்தந்த ஜோதிடர் அவரவர்கள் வாய்க்கு வந்தது எல்லாம் உலரும் அமானுஷமா என்பதை பற்றி கேட்போம். நன்றி, வணக்கம். உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் the one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு. தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது ஜோதிடம் அறிவியலற்ற அமானுஷ்யமா அல்லது செப்பனிடப்பட்ட அறிவியல் வழிமுறையா என்ற ஜோதிட கேள்வி பகுதி 64 பாகம் 2 பேச உள்ளேன். பொதுவாகவே தடியெடுத்தவன் தண்டல்காரன் என்பதை போல் இப்போது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஜோதிடம் சொல்கிறார்கள். ஏதோ மரபணு ஜோதிடம் என்று ஒன்றாம், DNA ஜோதிடம். அதாவது இதெல்லாம் மக்களை குழப்புவது. அதாவது ஒரு விஷயம் உண்டு, ஒன்று கன்வின்ஸ் பண்ணு, இல்லைன்னா கன்ஃபியூஸ் பண்ணு, அவ்வளோதான். உலகத்தில் 2 தியரி தான். ஆமாம், உனக்கு ஒரு விஷயத்தை தெரிஞ்சா அதை கன்வின்ஸ் பண்ணு, உனக்கு ஒரு விஷயம் தெரியாத போது கன்ஃபியூஸ் பண்ணு. ஜோதிடத்தில் தெரியறது தெரியாதுன்றது என்ன? உன்னிடத்தில் ஒரு ஜாதகம் வந்தால் அவர்களை கடந்த நிகழ் எதிர்காலம் சொல்லணும். கடந்த காலத்தில் நீ ஒரு 10 பாயிண்ட் சொன்னால் 4 பாயிண்ட் சரியாக இருக்குன்னு சொல்லணும். நிகழ்காலத்தில் நீ 10 சொன்னால் 4 ரிலேட் ஆகணும். அதே மாதிரி எதிர்காலத்தில் நீ 10 சொன்னால் அட்லீஸ்ட் 5, 6, 7 பலிக்கும் சாத்தியம். நீ சொன்னது பலிக்கக்கூடிய சாத்தியம் உள்ளதை நீ அறிந்துணர்ந்து சொல்ல வேண்டும். அதுதான் விஷயம். நான் அதனால தான் மீண்டும் மீண்டும் சொல்லுவேன், அஸ்ட்ராலஜி இஸ் நாட் எ ப்ரிடிக்ஷன். ப்ரிடிக்ஷன்னாக்கா உங்களை அடிமையாக்குது, அவ்வளோதான். ஒரு காலத்தில் ஜமீன்தார் ஆட்சி, நிலச்சுவந்தார் ஆட்சி மாதிரி, அவ்வளோதான். அது அடிமையாக்குறது. இன்னைக்கு நாம் ஜனநாயக நாட்டில் இருக்கோம். ஜோதிடம் கண்டுபிடிக்கப்பட்ட காலம் என்பது திரேதாயுகம். எப்போ கண்டுபிடிக்கப்பட்டது? இந்த ஜோதிஷம் கண்டுபிடிக்கப்பட்ட காலம் பிருகு சம்ஹிதா என்று ஒரு அற்புதமான நூல் உண்டு. அதன் காலம் என்பது கிட்டத்தட்ட திரேதாயுகமாம். திரேதாயுகம்னாக்கா இப்போ இருக்கிறது நாம கலியுகம். இதில் இருந்து நாம் பின்னோக்கி சென்றோமேயானால் திரேதாயுகம் மிகச்சரியாக இப்போதே நம்ம 5800 சில்லற வருஷத்தில் இருக்கும். இதை தாண்டாக்கா துவாபரயுகம் ஒரு 8,64,000 ஆண்டுகள் அப்படின்னாக்கா அதையும் தாண்டணும். அப்போ 8,64,000, இது ஒரு 5,000 வச்சுக்கிங்க. 8,69,000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது. 8,69,000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது திரேதாயுகம் என்று பிருகு சம்ஹிதை சொல்கிறது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் முனிவர்களிலே நான் பிருகு ஆவேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் இயற்றப்பட்ட காலத்தில்
அவர் பிருகு மகரிஷி ஒவ்வொரு மனிதருக்கும் ஜாதகம் நிர்ணயித்து அவரது ஆயுட்காலம் எவ்வளவு, ஆரோக்கியம் எப்படி, கல்வி எப்படி, என்ன தொழில் செய்வார், இல்வாழ்வு அதாவது திருமண வாழ்வு எவ்விதம் அமையும், வாரிசுகள் உண்டா இல்லையா மற்றும் பல கேள்விகளுக்கு பலரும் வியக்கும்படி துல்லியமாக பலன் எழுதி வைத்தார். இவ்வாறாக ஓலைச்சூழல்களில் 5 லட்சம் ஜாதகங்களுக்கு பலன் எழுதி வைத்தார். அன்றைய ஜனத்தொகை அவ்வளவுதான். நல்லா கவனிக்கின்றீங்க, அன்றைய ஜனத்தொகையே அவ்வளவுதான்றாங்க. 5 லட்சம் பேர் தான் இன்னைக்கு வாழ்ந்தான். இன்னைக்கு பிருகு மகரிஷி காலத்தில். பிறகு அந்நியர்களால் அழிக்கப்பட்ட ஓலைச்சுவடிகள். பிருகு மகரிஷியால் ஓலைச்சுவடியில் எழுதி வைக்கப்பட்ட இந்த ஜாதகங்களும் பலன்களும் காலப்போக்கில் பல வேதியர்கள் கைக்குள் வந்தன. அந்நிய படையெடுப்பின் போது இந்தியாவில் இருந்த இந்த வேதியர்கள் நாலா பக்கமும் சிதறி ஓடினர். அவர்கள் கைகளில் இருந்த பெரும்பாலான ஓலைச்சுவடிகள் அந்நியர்களால் கைப்பற்றப்பட்டது. இதன் சில பகுதிகள் வெளிநாடுகளுக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. படையெடுப்பிலிருந்து தப்பிய சில ஓலைச்சுவடிகள் பீகார் மாநிலத்தில் உள்ள நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டது. தீக்கிரையான ஓலைச்சுவடிகள். துரதிருஷ்டவசமாக மீண்டும் ஒரு அந்நிய படையெடுப்பால் நாலந்தா பல்கலைக்கழகம் சிதைக்கப்பட்டது. அங்கு பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த பிருகு மகரிஷியின் ஓலைச்சுவடிகளில் பெரும்பகுதி தீ வைத்து கொளுத்தப்பட்டு வேடிக்கை பார்க்கப்பட்டது. எத்தனையோ சோதனைகளிலிருந்து தப்பி பிழைத்த சில 1000 ஓலைச்சுவடிகள் இந்தியாவில் உள்ள சில வேத பண்டிதரிடம் இருப்பதாக கூறப்படுகிறது. பஞ்சாப் மாநிலம் ஹோசியாப்பூர் நகரில் உள்ள ஒரு பண்டிதரிடம் ஆயிரக்கணக்கான ஓலைச்சுவடிகள் இருப்பதாக கூறப்படுகிறது. இவை அனைத்தனையும் பிருகு மகரிஷி எழுதிய அசல் பிருகு சம்ஹிதா நூலின் ஒரு பகுதியாகும். தெய்வீக நூல். இந்நூலை பார்க்கும் போதே வாசகர்களுக்கு ஒரு தெய்வீக உணர்வு ஏற்படும். படைப்பு காலந்தொட்டே ஒவ்வொரு பொருளும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது என்று கூறப்படுகிறது. எஞ்சியுள்ள இந்த பிருகு சம்ஹிதா நூல் மட்டுமே நமக்கு கிடைக்க வேண்டும் என்று இறைவனால் நிர்ணயிக்கப்பட்டு உள்ளது. ஆகவே கிடைத்ததை கொண்டு திருப்தி அடைவோம். இலக்கியமும் கால படைப்புகளும் அவற்றை ஆதரிப்பவர்கள் இருக்கும்போதுதான் உன்னத நிலை எய்துகின்றன. அந்த ஆதரவின் மதிப்பின் விளைவாகத்தான் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட இந்நூல் தமிழ் மொழியில் பிரசுரமாகியுள்ளது. இதனால் தமிழர்கள் ஒவ்வொருவரும் பயன்பெற முடியும். எளிமையினும் எளிமையான தமிழ் மொழியை கையாண்டு எழுதப்பட்ட இந்நூலை படிக்கும் ஜோதிட ஆர்வலர்கள் ஒவ்வொருவரும் நிச்சயம் ஜோதிட ஞானத்தை நிறைவாக பெறலாம். ஆதியில் இந்த கலை சூரியனிடமிருந்தே ஜோதிடம் தோன்றியதாக பிருகு முனிவர் தன்னுடைய ஞான ஒளிக்கீற்றில் கூறுகிறார். சூரியனே ஜோதிடத்தின் ஆதிகர்த்தா. அவரே ஜோதிஷத்தை உலகிற்கு வெளிச்சமாக கொண்டு வந்தார். சூரியன் எல்லோருக்கும் பொதுவானவர். அந்த வகையிலே ஜோதிஷமும் எல்லோருக்கும் பொதுவான ஒரு சாஸ்திரமே. சூரியனைப் போல நவ கிரகங்களின் நாயனான சூரியனை முதல்வராக கொண்டு அமைக்கப்பட்ட 18 மகரிஷிகள் அடங்கிய ஒரு குழுவே பலகாலம் ஒன்று கூடி ஆலோசித்து ஜோதிட சாஸ்திரத்தை வகுத்ததாக பழைய ஜோதிட நூல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. சப்த ரிஷிகள் 18 மகரிஷிகள் கொண்ட இந்த குழுவில் பின்வரும் சப்த ரிஷிகள் மிக முக்கிய பங்கு ஆற்றினர். அத்திரி, பராசரர், கௌதமர், பிருகு, காசியப்பர், ஆங்கிரிசர், வசிஷ்டர். இந்த 7வருள்ளும் மிக மிக முக்கிய பங்கு ஆற்றியவர் பிருகு மகரிஷியே. பிருகு மகரிஷி தன் மனத்துள் அதிகமாக சிந்தித்து மற்றைய ரிஷிகளுக்கும் சம்மதமான நிறைய ஜோதிட விஷயங்களை உரைத்தார். இவரது கருத்துக்களை விருப்பு வெறுப்பின்றி அனைத்து மகரிஷிகளும் ஏற்றுக்கொண்டனர். பிருகு இந்து ஜோதிஷத்தின் தந்தை. பாருங்கள், திரேதாயுகத்தில் தான் இந்து மதமே வருகிறது. நன்றாக கவனிக்க வேண்டும் நீங்கள். திரேதாயுகத்தில் தான் இந்து மதமே வருகிறது. ஆக ஜோதிஷ சாஸ்திர உருவாக்கத்தில் பிருகு ரிஷி பெரும் பங்கு ஆற்றியதால் இவர் இந்து ஜோதிஷத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். நான் மகரிஷிகளுள் பிருகுமாவேன் என்று கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில் மகர்ஷீனாம் பிருகுஹரம் கிராமஸ்மயே மக்ஷரம் யஞா நாம் ஜபயஜ் ஞேஸ்மி ஸ்தாவரணாம் ஹிமாலய பகவத்கீதை. நான் மகரிஷிகளுள் பிருகு மகரிஷியாகவும் சொற்களுள் ஓரெழுத்தான ஓம்காரமாகவும் உள்ளேன். வேள்விகள் அனைத்துள்ளும் ஜபமாகிய எஞ்சமாகவும் அசையா பொருட்களுள் இமயமலையாகவும் இருக்கிறேன் என்கிறார் பகவத்கீதையில் ஸ்ரீ கிருஷ்ண பகவான். மகரிஷிகளில் பிருகு நான் என்று பகவான் கீதையில் கூறுவதன் கருத்து என்ன? மகரிஷிகளில் முக்கியமானவர் பிருகு. இவர் பகவானுடைய பக்தர், ஞானி, தேஜஸ் மிகுந்தவர். ஆகவே இவரை தம் ஸ்வரூபம் என்கிறார். பிருகு மகரிஷியின் தோற்றம். பிரம்மதேவனின் மானச புத்திரன் பிருகு. மானச என்றால் மனசு. பிரம்மாவின் இதயத்திலிருந்து உதித்ததால் மானச புத்திரன் என்று இவர் அழைக்கப்படுகிறார். பிரம்மனின் படைப்பு தொழில் அவருக்கு துணை புரியவே பிருகு மகரிஷி
படைக்கப்பட்டார். பிரம்மாவின் மனச புத்திரர்களில் பிருகு முக்கியமானவர். பிரம்மாவின் 10 புத்திரர்களில் பிருகு மகரிஷியே மூத்தவராவார். பிருகு முதலான 10 பேர்களில் மனு என்பவரை தவிர மற்ற 9 பேரும் மக்களை படைத்தவர்கள். ஆகவே 9 பிரம்மாக்களில் நவ பிரம்மாக்களில் ஒருவர் என்ற பெருமை பிருகு மகரிஷியையே சென்றடைகிறது. பிருகு முனிவர் தட்சனின் புத்திரியான கியாதி என்பவளை மணந்து கொண்டார். இவள் மூலம் இவருக்கு தாத்தா விதாத்தா என்று 2 குமாரர் உண்டு. பிருகு ரிஷி கடும் தவம் செய்து செல்வ திருமகளான லக்ஷ்மி தேவியை தன் மனைவியான கியாதி மூலம் பெற்றார். இந்த ஸ்ரீயே பகவான் நாராயணனை மணந்தாள். சுக்கிரனின் தந்தை. நவகிரகங்களில் ஒருவரான சுக்கிரன் பிருகு ரிஷியின் புத்திரராவார். செவ்வன ரிஷியும் பிருகு பெற்ற புத்திரர்தான். இந்த செவ்வனன் பற்றி ஒரு சுவாரஸ்யமான கதை உண்டு. அதாவது பிருகு ரிஷிக்கு புலோமசை என்ற மற்றொரு மனைவியும் உண்டு. பிருகு ரிஷி ஒரு நாள் யஜ்ஞம் செய்வதற்காக அக்னியை உண்டாக்கி வைக்கும்படி தன் மனைவி புலோமசையிடம் கட்டளையிட்டு விட்டு வெளியே சென்றிருந்தார். அவர் வெளியே சென்றதை அறிந்த புலோமன் என்னும் அரக்கன் தனியாயிருந்த நிறைமாத கர்ப்பிணியாகிய புலோமசையை தூக்கி கொண்டு போயினன். இவளது கூக்குரல் கேட்டு இவள் வயிற்றில் இருந்த செவனன் அவள் வயிற்றிலிருந்து வெளியே வந்து அந்த அரக்கனை எரித்தனன். அக்னியை சபித்த பிருகு இதனை தன் தவயோகத்தால் அறிந்த பிருகு அக்னியை நோக்கி, நீ அசுரனின் இச்செய்கையை கண்டும் அதை தடுக்காமல் இருந்த காரணத்தால் இனி நீ சுத்த பொருட்களை மட்டுமின்றி அசுத்த பொருட்களையும் உண்பாய் என்று சபித்தார். பிருகுவால் அசுத்தம் புசிக்க சாபம் ஏற்ற அக்னி பிரம்மாவிடம் சென்று முறையிட, பிரம்மனோ அக்னியிடம் நீ அசுத்தம் புசித்தாலும் தூய்மையுடன் இருப்பாய் என்று வரம் அளித்தார். இதற்குள் ஒரு மிகப்பெரிய ஹைக்யூ ஓமானம் பொதிந்துள்ளது. இது கதை வடிவிலே அறிவியலை சொல்லப்படுகிறது. அதனால்தான் அக்னி எல்லாவற்றையும் எரித்து சாம்பலாக்கி நமக்கு சுத்தத்தையும் சுகாதாரத்தையும் தந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும். அதனால் இதை நீங்கள் அறிவியல் நோக்கோடு எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர கதை அக்காலத்திலே அறிவியல் முன்னேற்றம் இல்லாத காலத்திலே எல்லாவற்றையுமே கதைகளின் வழியாகத்தான் எடுத்து சொல்ல முடியும். அதனால் இதுவும் கதை வடிவிலே தான் எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் நினைவில் கொண்டு இதை அணுகினால் உங்களுக்கு உண்மை புரியும். இல்லை என்றால் உங்களுக்கு உண்மை புரியாது. காண தவறாதீர்கள். ஜாதக வெற்றி அடைவது எப்படி? லக்னத்திற்குத்தான் கற்களை அணிய வேண்டுமே தவிர ராசிக்கு கற்கள் அணியக்கூடாது. ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பயனில்லை. உங்கள் வாழ்க்கையில் சுபிட்சம் ஏற்பட, குழந்தை பாக்கியம் ஏற்பட, வெளிநாடு செல்ல, தரித்திர நிலையிலிருந்து வெளிப்பட, கடனை திருப்பி அடைக்க ஒரே மருந்து பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலரின் பின்புறத்தில் மூலிகை கலந்த யோக ரத்தினங்கள் அணிவது ஒன்றே. ஜோதிடத்தை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு, ஏன் உங்கள் அடிப்படை ஜாதகத்தையே தெரிந்து கொள்வதற்கு ஜோதிடத்தின் மூலமாக வரும்போது இப்படிப்பட்ட ஓமானங்கள் நிறைய வரும். அங்கே நீங்கள் மதிமயக்கம் கொள்ளக்கூடாது. விவேகி எப்போதுமே சத்தியத்தையும் அறிவியல் உண்மையும் கண்டுகொள்வான். அதனால்தான் அவனுக்கு பெயர் விவேகி. மூடன் மட்டுமே அதையும் திரித்து கூறுவான். ஆக இங்கே அக்னிக்கு மலத்தையும் இருக்கிறது, மனித மலத்தையும் எரித்து சுத்திகரிக்கிறது. அற்புதமான கங்கை நீரையும் அது எரிக்கிறது. அதனால் நெருப்பிற்கு நல்லவன் கெட்டவன், தீயது நன்மை, அறமற்றது என்பது இல்லை. அதனால்தான் ஞானிகளுக்கு நன்மையும் இல்லை தீமையும் இல்லை. அவர்கள் இரண்டையும் இருமை துவைத்தம், அதாவது துவைத்தம் என்றால் இரண்டையும் கடந்து செல்கிறார்கள். திரேதா யுகத்தில் தான் இந்து நாகரிகம் தொடங்கியது. இப்பொழுது இருப்பவர்கள் எல்லாம் அறிவிலித்தனமாக பேசுகிறார்கள். அவர்கள் இந்த புத்தகத்தை எல்லாம் எடுத்து ரெஃபரன்ஸ் செய்ய வேண்டும். ஏதோ இந்து என்பது இவர்கள் தந்தார்கள். யார் தந்தார்கள்? ஆங்கிலேயர்கள் தந்தார்கள் என்பது உங்கள் கான்ஷியஸ்னஸில் இல்லாதது வெளியில் இல்லை, வெளியில் இல்லாதது உங்கள் கான்ஷியஸ்னஸிலும் இருக்காது. திரேதா யுகத்தில் தான் இந்து நாகரிகம் தொடங்கியது. இந்த யுகத்தில்தான் ஸ்ரீராமன் அவதரித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. திரேதாயுகம் என்றால் இப்போது இருப்பதிலிருந்து நாம் 8,69,000 ஆண்டுகள் பின்னோக்கி செல்ல வேண்டும். அப்படி என்றால் 8,69,000 ஆண்டுகளுக்கு இந்த உலகத்தில் இந்து நாகரிகத்தை விட வேறு எந்த நாகரிகமும் முன்னிற்க முடியாது. ஏன் பகவான் ஓஷோவை ஒரு இடத்தில் குறிப்பிடுகிறார். அவர் சொல்கிறார், நான் பைபிளை புரட்டி பார்த்தேன், அதில் எந்த புனிதமும் இல்லை. நான் எல்லா மத நூல்களையும் புரட்டி பார்த்தேன், குரானிலிருந்து பைபிளிலிருந்து. ஆனால் அவையெல்லாம் மனிதனின்
கான்ஷியஸ் லெவலில் மேல்மட்டத்திலேயே நின்று விடுகிறது. பைபிளின் ஒரு வரியை சொல்லிவிட வேண்டும் என்றால், நீ ஏழைகளுக்கு நன்மை செய். நாளைக்கே ஏழைகளே இல்லாத ஒரு தேசமாக மாறிவிட்டால் அமெரிக்காவை போல், அப்போது பைபிள் தன்னுடைய மகத்துவத்தை இழந்துவிடும். அதே போல்தான் ஒவ்வொரு மத நூல்களும் மனிதனுடைய கான்ஷியஸ்னஸ், குரான் ஆகட்டும் பைபிள் ஆகட்டும், எல்லாமே மனிதனுடைய கான்ஷியஸ்னஸ் லெவலில் மிகவும் மேல்தளத்திலேயே நிற்கிறது. இந்து மதம் ஒன்றுதான் மனிதனுடைய அடியாழ கான்ஷியஸ் லெவல் வரையில் சென்றிருக்கிறது என்கிறார். அவர் 1.5 லட்சம் புத்தகங்கள் படித்திருக்கிறார். எவ்வளவு? நம்முடைய கான்ஸ்டியூஷனை எழுதிய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கூட 50,000 to 60,000 புத்தகங்கள் தான் படித்ததாக வரலாறு. ஆனால் அதைவிட 3 மடங்கு படித்தவர் பகவான் ஓஷோ. எல்லாமே ரேர் புத்தகங்கள். அவருடைய லைப்ரரியில் அந்த 1.5 லட்சம் புத்தகங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது, இந்தியாவில் உள்ள பூனா ஆசிரமத்தில். அவர் சொல்கிறார், உலகிலேயே தோன்றிய மதங்களில் மனிதனின் கான்ஷியஸ் லெவலினுடைய அடியாழத்தை தொட்டது இந்து மதம். இங்கே வருகிறது பாருங்கள். திரேதாயுகத்தில் தான் ஹரிச்சந்திரன், நலச்சக்கரவர்த்தி முதலியோர் வாழ்ந்தனர். திரேதாயுகத்தில் தான் இந்து நாகரிகம் தொடங்கியதுன்னா இன்னிலிருந்து 8,64,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் இந்த யுக கணக்குகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த யுக கணக்குகள் நீங்கள் முதலில் தெரிந்து கொண்டால்தான் ஜோதிடம் எவ்வளவு ஆழமான விஷயங்களை கொண்டுள்ளது. அவை வெறுமனே மேம்போக்கான விஷயங்களை ஆராய்வதில்லை. அவை மிகவும் ஆழமான விஷயங்களை தன்னகத்தே கொண்டுள்ளது என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். இல்லையென்றால் இந்த ஜோதிடத்தையே உங்களால் மிகச்சரியாக புரிந்து கொள்ளவே முடியாது என்றென்றைக்கும். ஆக யுக கணக்கிற்குள் நீங்கள் வந்தால் எப்பொழுதுமே சூரியன் இருந்துள்ளது இந்த பூமியில். அந்த சூரியன் எப்போதுமே இருந்துள்ளதால் தான் ஜோதிடமும் இருந்துள்ளது. இல்லை என்றால் ஜோதிடம் இருப்பதற்கான சாத்திய கூறுகளே இல்லை. அதனால் நீங்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். யுகம் என்பதே இந்துக்களின் காலக்கணிப்பு, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் காலக்கணிப்பல்ல, அவர்கள் 2000 ஆண்டுகள் தான். முகமதியம் 1500 ஆண்டுகள் தான். யுகம் என்பது இந்துக்களின் காலக்கணிப்பு. விஞ்ஞானிகள் கூட இந்த அளவுக்கு துல்லியப்படுத்தவில்லை. யுகம் என்பது இந்துக்களின் காலக்கணிப்பு முறையில் காலத்தை அளக்கும் அலகுகளில் ஒன்று. யுகங்கள் 4 வகைப்படும். அவை கிருதயுகம், அறநெறியுடன் வாழ்ந்தார்கள். கிருதயுகம், அறநெறியுடன் வாழ்வார்கள். இந்த கிருதயுகம் என்பது கிட்டத்தட்ட 17,28,000 ஆண்டுகள். எவ்வளவு? 17,28,000 ஆண்டுகள். அறநெறியுடன் வாழ்வார்கள் மனிதர்கள். சராசரியாக 5 அடி உயரமும் 840 வருடம் வாழலாம். எத்தனை வருடம்? நல்லா கவனிக்கணும். ஆயுள் அப்போ எவ்வளோ இருக்கு? 840 வருடமும் வாழலாம். அப்போது கண்டுபிடிக்கப்பட்டது தான் ஜோதிஷம். அதனால தான் அது அவ்வளோ துல்லிதமாக இருக்குது. ஏன்னாக்கா அப்போ தான் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மனிதன் 25 வயதில் இதை கற்க ஆரம்பித்தால் ஒரு சனிப்பெயர்ச்சியே அவனால் 100 வருடம் என்றாலே 120 வருடத்துக்கு 4 சனிப்பெயர்ச்சின்னா 840 வருடம்னா ஒரு 40 வயசுலேருந்து அவன் கற்றுக்கிட்டான்னா கூட எத்தனை வருது பாருங்கள். ஒரு 15-20 சனிப்பெயர்ச்சியை பார்க்கலாம். ஒரு 15-20 ஏழரை சனியை பார்க்கலாம். அதனால தான் மங்கு சனி முதல் 30 வருஷம், பிறகு குங்கு சனி, அதாவது முதல் ரவுண்டு மங்கு சனி, அது 1 to ஆமாம் அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து முதல் ரவுண்டு அதுக்கே 30 வருஷம் ஆகிடும். 2வது ரவுண்டு பொங்கு சனி, அதுக்கே 60 வருஷம் ஆகிடும். 3வது ரவுண்டு குங்கு சனி, உடம்பை குங்க வைக்கும், அதுவே 60 to 90. 4வது ரவுண்டு 120 வருஷம். அப்போ 120 வருஷம் ஆயில் இல்லாமல் அதை எப்படி சொல்லியிருக்க முடியும்? அப்போ அதுக்கு மேலே ஆயில் இருந்தால் தானே 120 நீங்கள் அளவு விட முடியும். அப்போ ஒரு ஜோதிடம் கற்றுக்கிறதுக்கு ஒரு 25 வயசில் வந்திருந்தால் தானே அது 125னா 145 வருஷம் ஆயில் இருக்கும்போது தானே இதை சொல்லியிருக்க முடியும். அதான் சொல்கிறாங்க பாருங்கள். கிருத யுகம், அறநெறியுடன் வாழ்வார்கள் மனிதர்கள். சராசரியாக 5 அடி உயரமும் 840 வருடமும் வாழலாம். அப்படியே திரேதாயுகம் வந்தீங்கன்னா அதனுடைய வருஷம் 12,96,000 ஆண்டுகள். அங்கே தான் ஜோதிஷமும் இந்து நாகரிகமும் வருது. 4/3 பகுதி அறநெறியுடனும் 1 பகுதி அறமில்லாமலும் வாழ்வார்கள் மனிதர்கள். சராசரியாக 5 அடி உயரம் உள்ளவர்களாகவும் சராசரியாக 616 வருடமும் வாழலாம். துவாபர யுகம் சரிபாதி அறநெறியுடனும், அதாவது 50-50 மறுபகுதி அறமில்லாமலும் வாழ்வார்கள் மனிதர்கள். சராசரி 6 அடி உயரமும் உள்ளவர்களாகவும் 300 வருடமும் வாழலாம். கலியுகம் 4/1 பகுதி அறநெறியுடனும் 3 பகுதி அறமில்லாமலும் வாழ்வார்கள். அதுக்கேற்ற மாதிரி ஜாதகமும் வேலை செய்யும். அதனால தான் இங்கே கெட்டவன் ஜாஸ்தியாக ஜெயிக்கிறது. அதை கவனிக்கணும், நீங்கள் நுட்பமாக கவனிக்கணும். இதெல்லாம் இதுதான் நுண்ணுணர்வுன்னு பேர். மனிதர்கள் சராசரி 6 அடி உயரமும் உள்ளவர்களாகவும் சராசரியாக 120 வருடம் வாழலாம்.
இந்த யுகத்தில் மக்கள் அவரவர்கள் சுயநலத்திற்காக அதர்ம வழியில் சென்று பாவங்களை செய்வதால் பகை குணம் மிகுந்து காணப்படுவதால் வாழ்வதற்கே சிரமப்படுவர். இதன் காரணமாக திருமால் கல்கி அவதாரம் எடுத்து மனிதர்களை கொன்று குவித்து மீண்டும் இந்த உலகில் சத்தியத்தினை நிலைநாட்டும் யுகம் என்பதால் இது சத்திய யுகம் என்று கூறப்படுகின்றது. நல்லா நுண்ணுணர்வாக கவனிக்கணும், நுண்ணிப்பாக கவனிக்கணும், நுட்பமாக கவனிக்கணும். இந்த உலகில் சத்தியத்தினை நிலைநாட்டும் யுகம் என்பதால் இது சத்திய யுகம் என்று கூறப்படுகின்றது. ஒவ்வொன்றும் வெவ்வேறு கால அளவுகளை கொண்டதன் இவற்றுட் சிறிய யுகமான கலியுகம் 4,32,000 ஆண்டுகள் கொண்டது. துவாபர யுகம் கலியுகத்திலும் 2 மடங்கு கால அளவு கொண்டது. இது 8,64,000 ஆண்டுகளையும் கலியுகத்திலும் 3 மடங்கு பெரியதான திரேதாயுகம் 12,96,000 ஆண்டுகளையும் கொண்டன. கிருதயுகம் மொத்தம் 17,28,000 ஆண்டுகள் கொண்டது. இது கலியுகத்தின் 4 மடங்கு பெரியதாகும். பகுப்பு முறை பிரிச்சிருக்காங்க பாருங்க ஜோதிஷத்தில் சித்தர்கள். 15 நிமிடம் கொண்டது ஒரு காஷ்டை, 30 காஷ்டை கொண்டது ஒரு கலை, 30 கலை கொண்டது ஒரு முகூர்த்தம், 30 முகூர்த்தம் கொண்டது ஒரு அகோத்திரம் நாள், 15 அகோத்திரம் ஒரு பட்சம் 15 நாள், 2 பட்சம் கொண்டது ஒரு மாதம், 6 மாதம் கொண்டது ஒரு அயனம் தட்சிணாயனம் உத்தராயணம், 2 அயனம் கொண்டது ஒரு வருடம். இவ்வாறாக காலத்தை நுண்பிரிவாகவும் பெரும் பிரிவு கிருதயுகம் 17,28,000 வருடங்கள், திரேதாயுகம் 12,96,000 வருடங்கள், துவாபரயுகம் 8,64,000 வருடங்கள், கலியுகம் 4,32,000 வருடங்கள் 3102 BCயில் தொடங்கியதாக நம்பப்படுகிறது. இந்த 4 யுகங்களும் சேர்ந்தது ஒரு மகா யுகம். நன்றாக புரிஞ்சுக்கணும் நீங்க. இந்த 4 யுகங்கள் சேர்ந்ததுன்னா எவ்வளோ மொத்தம்? 43,20,000 ஆண்டுகள். இந்த 43,20,000 ஆண்டுகள் சேர்ந்தது ஒரு மகா யுகமாம் அல்லது சதுர்யுகம். இப்படி 12 மகா யுகங்களை கொண்டது ஒரு மன்வந்திரம், 14 மன்வந்திரங்களை கொண்டது ஒரு கல்பம். இப்படியாக 30 கல்பங்கள் இருக்கிறது. உங்களுக்கு தலையே சுற்றிவிடும் போங்கள், உங்களுக்கு தலையே சுற்றிவிடும் போங்கள் என்கிறேன். எவ்வளவு ஆழமான ஜோதிடம், எவ்வளவு ஆழமாக இந்து மதம் விஞ்ஞானிகள் கூட இன்றும் இந்த பூமி தோன்றியதை பற்றி 10 லட்சம் வருடங்களுக்கு மேல் அவர்களால் செல்லவே முடியவில்லை. ஆனால் ஜோதிஷம் என்றோ சொல்லிவிட்டது. ஆக இந்த 43,20,000 ஆண்டுகள், இந்த 4 யுகங்கள், இந்த 4 யுகங்களும் சேர்ந்தது ஒரு மகா யுகம் என்றால் இதை அப்படியே நீங்கள் 4ஆல் பெருக்கிக் கொள்ள வேண்டும். பார்த்தால் 1,72,80,000 ஆண்டுகள் கொண்டது. மீண்டும் சொல்கின்றேன், 1,83,00,000. மீண்டும் சொல்கின்றேன், 1,83,00,000. 1,72,80,000 வருடங்கள் கொண்டதுதான் ஒரு மகாயுகம் அல்லது சதுர்யுகம். இந்த 12 மகாயுகங்களை கொண்டது ஒரு மன்வந்திரம். ஆஹாஹா! இப்போது இந்த 1,72,80,000 12ஆல் பெருக்க வேண்டும். அப்படி பெருக்கினால் உங்களுக்கு கிடைப்பது கிட்டத்தட்ட உங்களுக்கு 20,73,60,000. மீண்டும் சொல்கின்றேன், இந்த 1,72,80,000 12ஆல் நீங்கள் பெருக்கினால் வருவது 20,73,60,000 வருடங்கள் கொண்டதுதான் ஒரு மன்வந்திரம். அதுதான் ஒரு மன்வந்திரம். ஆக 4 யுகங்கள் சேர்ந்தது ஒரு மகாயுகம், சதுர்யுகம். 12 மகா யுகங்களை கொண்டது ஒரு மன்வந்திரம். ஆக 20,73,60,000 ஆண்டுகள் என்பது ஒரு மன்வந்திரம். இப்படி 14 மன்வந்திரம் என்றால் கிட்டத்தட்ட 290,30,40,000 ஆண்டுகள் கொண்டது ஒரு கல்பம். இப்படி அந்த 20,73,60,000 ஆண்டுகள் ஒரு மன்வந்திரம். இப்படி 14 20,73,60,000 ஆண்டுகள் கொண்டதுதான் ஒரு கல்பம். சார்லஸ் டார்வின் தியரி, சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட். இதன் பொருள், தகுதியுடையது தப்பிப் பிழைக்கும். உங்கள் ஜனன ஜாதகம் இந்த கர்ம பூமியில் தப்பிப் பிழைக்குமா? அதற்கான கிரகபல தகுதியை உங்கள் ஜனன ஜாதகம் பெற்றிருக்கிறதா என்பதை எப்படி அறிவீர்கள்? அதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த அஸ்ட்ராலஜி தெரப்பி கிளாஸஸ். நீங்களும் உங்கள் ஜனன ஜாதக பலம் பலவீனத்தை அறிந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற இன்றைய அஸ்ட்ராலஜி தெரப்பி கிளாஸில் சேர்ந்து பயனடையுங்கள். பை
ஸ்ரீ மகாமேரு ஜோதிர் தியானாலயம் ட்ரஸ்ட், ஃபவுண்டர் ஜோதிட சத்குருஜி மேரு. ஆக நான் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை சொல்கின்றேன், நீங்கள் நினைவில் நிறுத்துவதற்காக நான் இதை சொல்கின்றேன். இந்த 4 யுகங்கள், அதாவது ஒவ்வொரு யுகமும், மீண்டும் சொல்கின்றேன், கிருத யுகம் 17,28,000 ஆண்டுகள், திரேதா யுகம் 12,96,000 வருடங்கள், துவாபர யுகம் 8,64,000 வருடங்கள், கலியுகம் 4,32,000 வருடங்கள். இதை கூட்டினால் வருவது 43,20,000 வருடங்கள். இந்த 4 யுகங்கள் கொண்டதற்கு பெயர் ஒரு மகா யுகம். 12 மகா யுகங்கள், இப்போது 43,20,000 வருடங்களை இன்டு 12 பெருக்கினால் வருவது 5,18,40,000 வருடங்கள் கொண்டது ஒரு மகா யுகமாம். இந்த 5,18,40,000 வருடங்கள் கொண்டதுதான் ஒரு மன்வந்திரம். இப்படி 14 மன்வந்திரங்கள் உண்டாம். அந்த 5,18,40,000 14 மன்வந்திரத்தால் பெருக்கினால் வருவது 72,57,60,000 வருடங்கள். இதுதான் ஒரு கல்பமாம். இப்படி 30 கல்பங்கள் உண்டாம். அப்போது 72,57,60,000 வருடங்களை 30 கல்பங்களாக பெருக்கினால் வருவது 2,177,000 கோடியே 28 லட்சம் வருடங்களாகும். எவ்வளவு? கிட்டத்தட்ட 2,177,000 கோடியே கிட்டத்தட்ட 28 லட்சம் வருடங்களாகும். பார்த்துக்கொள்ளுங்கள், இதுவரையில் விஞ்ஞானம் கூட இதற்கு விடை தரவில்லை. அதிலே இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் கல்பம், தற்போது நடந்து கொண்டிருப்பது ஸ்வேத வராக கல்பம். ஸ்வேத வராக கல்பம். நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருப்பது ஸ்வேத வராக கல்பம். இந்த கல்பங்களின் பெயர்கள், முதல் கல்பம் வாமதேவ கல்பம், இரண்டாவது ஸ்வேத வராக கல்பம். அதனால்தான் ஐயரை வைத்து நீங்கள் கணபதி ஹோமம் செய்யும்போது, நான் ஒவ்வொரு வருடமும் செய்து கொண்டிருக்கிறேன். கடந்த 30 ஆண்டுகளாக நான் பல 1000 ஹோமங்களை என் கிளைண்ட்டுகளுக்காக செய்திருக்கிறேன். எனக்காகவும் பல 100 ஹோமங்களை செய்திருக்கிறேன். இந்த ஆஃபீஸிலும் சரி, என்னுடைய ஆசிரமத்திலும் சரி. அப்போது சொல்வார்கள், ஸ்வேதவராக கல்பே பிரதமே பாதே ஜம்புத்தீவே பாரத வருஷே பரத கண்டே என்று சொல்வார்கள். நேற்றைக்கு வந்து கிறிஸ்துவர்கள் சொல்கிறார்கள், ஆங்கிலேயர்கள் தந்ததாம். அவர்களுடைய ரோமங்கள் கூட இந்த பூமியில் உதிக்காத போது இவ்வளவு கணிதங்களை விஞ்ஞானம் கூட செய்யாததை செய்திருக்கிறது இந்து மதம், இந்து பெரியவர்கள். முதல் கல்பம் வாமதேவ கல்பம். இப்படி 30 கல்பங்கள் உண்டாம். ஒவ்வொரு கல்பமும் வந்து உங்களுக்கு 72,57,60,000 வருடங்கள். இதில் பைபிளில் 2000 வருடத்திலே வந்து உலகம் அழிந்து விடும் என்று பிதற்றுகிறார்கள் அறிவிலிகள், முட்டாள்கள், மடையர்கள். அறிவு என்பது என்றால் என்னவென்றே தெரியாதவர்கள். முதல் கல்பம் வாமதேவ கல்பம், இரண்டாவது ஸ்வேதவராக கல்பம். இது தான் நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட. பிறகு 4 யுகங்கள் சென்று, இன்னும் மகாயுகங்கள் சென்று இவ்வளவு வந்தால்தான் இந்த கல்பத்துக்கு வர முடியும். மூன்றாவது நீல லோகித கல்பம், நான்காவது ரந்தர கல்பம், ஐந்தாவது ரௌரவ கல்பம், ஆறாவது தேவ கல்பம், 7 விரக கிருஷ்ண கல்பம், 8 கந்தர்ப்ப கல்பம், 9 சத்திய கல்பம், 10 ஈசான கல்பம், 11 தமம் கல்பம், 12 சாரஸ்வத கல்பம், 13 உதான கல்பம், 14 காருட கல்பம், 15 கௌரம கல்பம், 16 நரசிம்ம கல்பம், 17 சமான கல்பம், 18 ஆக்னேய கல்பம், 19 சோம கல்பம், 20 மாணவ கல்பம், 21 தத்புருஷ கல்பம், 22 வைகுண்ட கல்பம், 23 லட்சுமி கல்பம், 24 சாவித்ரி கல்பம், 25 கோர கல்பம், 26 வராக கல்பம், 27 வைராஜ கல்பம், 28 கௌரி கல்பம், 29 மகோத்வர கல்பம், 30 பிதிர் கல்பம். தற்போது நடந்து கொண்டிருப்பது ஸ்வேத வராக கல்பம். இது போதுமா, இன்னும் கொஞ்சம் வேண்டுமா என்பதை போல் சந்திருக்கிறது ஜோதிஷம். அதனால்தான் வேதத்தின் கண் ஜோதிஷம் என்று வேதம் அழைக்கிறது. இவ்வளவு பாரம்பரியமும் ஆத்தென்டிசிட்டியும் சயின்டிஃபிக்கும் கலந்ததுதான் இந்து மதம். ஓர் இந்துவாக பிறப்பதற்கே நீங்கள் பல கோடி புண்ணியம் செய்திருக்க வேண்டும். நான் மத துவேஷத்தில் சொல்லவில்லை. அவர்கள் வரம்பு மீறி சென்று விட்டார்கள். அவர்களுடைய அறிவை அவர்கள் தெரிந்து கொள்ளாமல் பேசுவதால் தான் இது சொல்ல வேண்டியிருக்கிறது. இந்து மதத்தை ஆள்காட்டி விரலால் காட்டுவதற்கு முன்பு அவருடைய கட்டை விரல்கள் அவர்களை நோக்கி நிற்கும். நம்முடைய வரலாறு என்ன என்று அவர்கள் தெரிந்து கொண்டால் அமைதியாகி விடுவார்கள், மௌனமாகி விடுவார்கள்.
இவ்வளவு ஆழமானது இந்து மதம், இவ்வளவு ஆழமானது ஜோதியாம் ஜோதிடம். அதனால்தான் அதற்கு ஜோதிடம் என்று பெயர் வைத்தது. இப்பொழுதைக்கு இது போதும். பிறகு இந்த ஜோதிடம் முட்டாள்கள் கூறும் என்னும் அமானுஷ்யமா, ஜோதிடம் அறிவியலற்ற அமானுஷ்யமா அல்லது செப்பனிடப்பட்ட அறிவியலா என்பதற்கு இது போதுமா, இன்னும் கொஞ்சம் வேண்டுமா என்ற இந்த பகுதி 2, அதாவது ஜோதிட கேள்வி பதில் பகுதி 64 இந்த டைட்டிலில், இந்த டாப்பிக்கில் பகுதி 2 இத்தோடு நிறைவடைகிறது. 3வது பகுதியில் இதை நிறைவு செய்ய உள்ளேன். அது 3 ஆகுமா 4 ஆகுமா எனக்கு தெரியாது. ஆக இது ஜோதிடம் அறிவியலற்ற அமானுஷ்யமா, அவரவர் வாய்க்கு வந்ததை உளறல் சாஸ்திரமா? சாஸ்திரம் என்றாலே கணிதம், சாஸ்திரம் என்றால் இதை அறிந்தவர்கள், சாஸ்தா என்றால் அந்த அறிந்தவர்களை நாம் வழிபடுகின்றோம். அதுதான் தர்மசாஸ்தா. ஆக ஜோதிடம் அவரவர் வாய்க்கு வந்ததை உளரும் அறிவியலற்ற அமானுஷ்யமா அல்லது செப்பனிடப்பட்ட அறிவியலா என்பதற்கு இந்த விளக்கம் போதும் என்று நினைக்கின்றேன். இதுவரை உலகத்தில் எந்த மதமும் இந்த அளவுக்கு கான்ஷியஸ்னஸை தொட்டதில்லை. ஜோதிட மதம் ஒன்றே தொட்டிருக்கிறது. நான் உலகத்தில் ஒரு மதத்தை உருவாக்கப் போகின்றேன். அந்த மதத்திற்கு பெயர் ஜோதிட மதம். அது ஜோதிட மதம். அது இந்து மதம் அல்ல, கிறிஸ்துவம் அல்ல, இஸ்லாம் அல்ல, பௌத்தம் அல்ல, சமணம் அல்ல, வேறு உலகில் இன்று இருக்கக்கூடிய 300 மதங்களும் அல்ல. அது ஒரு ஜோதிட மதம், முழுக்க முழுக்க அறிவியல் சார்ந்த மதம். அந்த அறிவியலை நாம் பயன்படுத்த வரும்போது நமக்கு விக்கிரகங்கள் தேவைப்படுகிறது. அந்த விக்கிரகத்தின் துணை கொண்டுதான் நாம் அந்த பிரபஞ்ச கடலுக்குள் போய் கரைய முடியும். அந்த விக்கிரகம்தான் நம்மை அந்த பிரபஞ்ச கடலுக்குள் எடுத்து செல்லும் தோணி. அதுதான் தோணி, அதுதான் கப்பல், அதுதான் மாபெரும் இயந்திர கப்பல். எவ்வளவு பெரிய ஆழமான கான்சியஸுக்கு போனாரோ அவர் பெரிய கப்பலாகிறார். கிருஷ்ணர் மாபெரும் கான்சியஸுக்கு போனார், அவர் ஒரு பெரிய கப்பல். புத்தர் அதைவிடவும் கான்சியஸுக்கு போனார், கடவுளே இல்லை என்று, அது ஒரு மிகப்பெரிய கப்பல். இவர்கள் எல்லோரையும் தூக்கி சாப்பிடுவதைப் போல் 21ஆம் நூற்றாண்டில் 20ஆம் நூற்றாண்டில் ஜனித்தார் பகவான் ஓஷோ. அவர் கிருஷ்ணரை தாண்டியும் புத்தரை தாண்டியும் ஓஷோவுக்கு முன் பிறந்த அனைத்து மறைஞானிகள், இயேசு, நபிகள் எல்லோரை தாண்டியும் அவர் மாபெரும் ஒரு இமாலய கப்பல். இமயமலையே அவர் கப்பல். அதனால் நீங்கள் இருப்பதிலேயே மிகப்பெரிய கப்பலில் பயணம் செய்தால்தான் கவிழ்வதற்கான சாத்தியங்கள் குறைவாக இருக்கும். ஒன்று கிருஷ்ணனின் கப்பல், அடுத்தது புத்தரின் கப்பல், அதை விட பெரிய கப்பல் பகவான் ஓஷோவின் கப்பல். அந்த பகவான் ஓஷோவின் கப்பலை விட மிகப்பெரிய கப்பலைத்தான் நான் இப்போது உருவாக்கி கொண்டிருக்கிறேன். அதுதான் ஜோதிட கப்பல். அது அந்த ஜோதிட கப்பலுக்குள் ஒரு சிறு துளியாகத்தான் பகவான் ஓஷோ உள்ளே வருவார். அங்கேதான் கிருஷ்ணரும் ஒரு துளி, பகவான் ஓஷோவும் ஒரு துளி, பகவான் கிருஷ்ணரும் ஒரு துளி, புத்தரும் அங்கே ஒரு துளி, நபிகளும் அங்கே ஒரு துளி, அங்கே இயேசுவும் ஒரு துளி, அனைத்து மதங்களும் அங்கே ஒரு துளி. கடல் என்பது ஜோதிட கடல். அதுதான் பிரபஞ்ச கடல் என்ற ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன். இதுவரையில் யாருமே பயன்படுத்தவில்லை பிரபஞ்ச கடல் என்று. ஜோதிடத்தை கூட வெறுமனே கடவுள், நம்முடைய பூமியில் உள்ள கடலுக்குத்தான் ஒப்பிட்டார்கள். 79% நீருக்குத்தான் அதை ஒப்பிட்டார்கள். ஆனால் நான் பிரபஞ்ச கடல் என்று சொல்லும்போது விண்ணையும் மண்ணையும் சகலத்தையும் ஒன்றிணைக்கும் சொல்லான டோட்டாலிட்டி என்னும் டோட்டாலிட்டி, அந்த டோட்டாலிட்டி என்னும் முழுமைத்தன்மையைத்தான் நான் பிரபஞ்ச கடல் என்று அழைக்கின்றேன். ஆக நான் எதிர்காலத்தில் உருவாக்கப் போகின்ற மதத்திற்கு பெயர் ஜோதிட மதம், ஆஸ்ட்ரானமி ரிலிஜின். அங்கே முழுக்க முழுக்க மனிதன் ஆடல் பாடல் ஆயக்கலைகள் 64ஐயும் பழகி, துக்கம் என்றால் அது வாழ்வின் நம்மை சந்தோஷத்திற்கு இட்டு செல்லும் சாவி என்பதை அங்கே கற்றுத்தரப்போகின்றேன். துக்கம் இல்லாமல் சந்தோஷம் சாத்தியமே இல்லை. 24 மணி நேரம் நீங்கள் உங்கள் மனைவி உங்களை ஐ லவ் யூ சொன்னால் நீங்கள் அவளை விவாகரத்தே செய்து விடுவீர்கள். ஆக ஜோதிடம் அறிவியலற்ற பலரும் உளரும் ஒரு அறிவியலற்ற அமானுஷ்யம் அல்ல. அது ஒரு மிகவும் சப்பனிடப்பட்ட, விண்டவர் கண்டதில்லை கண்டவர் விண்டதில்லை என்னும் ஆழம் கொண்ட ஒரு அறிவியல் வழிமுறையே என்று சொல்லி இந்த 2ஆம் பகுதியை முடித்து 3ஆம் பகுதி ஜோதிட கேள்வி பதில் 65இல் ஜோதிடம் அறிவியலற்ற அமானுஷ்யமா அல்லது செப்பனிடப்பட்ட அறிவியல் செப்பனிடப்பட்ட அறிவியல் வழிமுறையா என்பதை
நான் ஜோதிட கேள்வி 65இல் 3ஆம் பகுதியாக மீண்டும் பேச உள்ளேன். நன்றி, வணக்கம். விதி மதி கதி. விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது. அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம். மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம். விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி, நேமாலஜி, வாஸ்து சாஸ்திரம், ஹீப்ரு பிரமிட் நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம். ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம். அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களா மாற்றலாம். அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும். ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 044237607772. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.